ஹலோ, இன்றைக்கி நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற உருளைக்கிழங்கு வச்சு தான் ஒரு சப்ஜி பண்ண போகிறேன். ஆஸ் யூஸ்வல் இந்த டிஃப்ரெண்ட் ஸ்டைல். இது ஒரு ராஜஸ்தானி ரெசிபி. அதை நம்ம செஞ்சுக்கிட்டே பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இமீடியட்டாக வரும். ஆஸ் யூஸ்வல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். போகலாமா? வேக வச்ச உருளைக்கிழங்கு 1/2 கிலோ, தயிர் 200 ml, மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், வெங்காயம் 2, தக்காளி 3, ஜீரகம் 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை 1 கொத்து, கசூரி மேத்தி 1 டீஸ்பூன், நெய் 2 டீஸ்பூன், ஆயில் 4 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இன்றைக்கி ரெசிப்பியில் நான் ஒரு 200 ml தயிர், நல்ல திக் தயிர் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன், அது நல்ல கலர் நல்லாயிருக்கும். அப்புறம் மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன். அப்புறம் இந்த தயிருக்கு ஏற்றபடி உப்பு ஒரு டீஸ்பூன். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே தயிர் தான் இந்த ரெசிபியில். இந்த மசாலாவெல்லாம் நல்லா தயிரோடு அடித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு கடாயை ரெடி பண்ணி நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ கடாய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுறேன், குக்கிங் ஆயிலு. இது கூடவே நெய் எடுத்து வச்சுருக்கேன். நெய் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதோட இது பண்ணி நம்ம ஃப்ளேமில் ஹையில் வச்சு கொஞ்சம் மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயிலும் கீயும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம ஜீரகத்தை போட்டு கொஞ்சம் வெடிக்க விடலாம். இப்போ நான் ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கேங்க. அந்த உருளைக்கிழங்கு 4 நாளாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இதில் இந்த ஆயில், இந்த கீ போட்டோம் இல்லையா, அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட்டாக மேலே கலர் வரா மாதிரி ஃப்ரை பண்ணால் போதும். உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதுக்கு மேலே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் இன்னொரு டீஸ்பூன் இந்த காஷ்மீரி மிளகாத்தூள் வச்சுருக்கேன். அதையும் மேலே போட்டு ஜஸ்ட் எல்லா உருளைக்கிழங்குலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உருளைக்கிழங்கு கலரே மாறிடுச்சு, நல்லா ஃப்ரை வேறு ஆகிருக்கு. இதை எடுத்து தனியாக ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃப்ரை பண்ண உருளைக்கிழங்கு நம்மளுக்கு கடைசியாக தான் தேவைப்படும். இப்போ இதே பேன்லேயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம நல்லா ஹீட்டாக தான் இருக்குது பேனு. இதில் ஆயில் ஊற்றிட்டு இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். அடுத்தது நம்ம வெங்காயம் ஒரு 3 வெங்காயத்தை ரொம்ப சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கணும். இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆக்சுவலி அந்த டிரான்ஸ்பரண்ட் ஸ்டேஜ் வந்துடுமோ, அந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துற வேண்டியது தான். இது ஓரளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாவை நான் நீட்டாக கீறி வச்சுருக்கேன். அது ஒரு கொஞ்சம் லைட்டாக காரம் கொடுக்கும், நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ண வேண்டியது தான். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு 3 தக்காளியை நல்லா சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். இதையும் இந்த வெங்காயத்தோடு போட்டு நல்லா மசிகிற அளவுக்கு தக்காளி நல்லா வதக்கணும். ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சே வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வச்சுப்போம்.
இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தயிரில் மசாலா கலந்து வச்சுருந்தோம்ல, அதை நம்ம இந்த தக்காளியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா தயிர் சில நேரத்தில் தரைஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹீட்டு குறைஞ்ச உடனே திருப்பி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி இருக்குது பாருங்கள், இந்த கிரேவி சரியான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இதில் ஒரு 1/2 கப் வாட்டர் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் நேரம் இது இப்போது பாயில் பண்ண போகிறேன். இந்த தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது சப்பாத்தி, ரைஸு எல்லாத்துக்குமே சூட் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஸ்டவ்வை நாம் இப்போ சிம்மில் வச்சுருவோம். ஸ்டவ்வை ஸ்டிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி ஒன்று போட்டு 2 to 3 minutes பாயில் பண்ணிக்கலாம். இப்போ 2 minutes ஆயிடுச்சு. லைட்டாக பாயில் வர ஆரம்பிக்குது. இது நல்லா ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு ஏற்றபடி நம்ம உப்பு சேர்த்துக்க வேண்டியது தான். நான் ஒரு 1.25 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு டீஸ்பூன் என்னுடைய ஃபேவரட் கசூரி மேத்தி வச்சுருக்கேன். அதை நல்லா க்ரஷ் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அந்த கிரேவியில் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிங்க. இப்போ நம்ம அடுத்த ஸ்டேஜ், முக்கியமான ஸ்டேஜ், இந்த நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆலு, இந்த உருளைக்கிழங்க இந்த கிரேவியில் சேர்த்துற வேண்டியது தான். இப்போ இந்த உருளைக்கிழங்கு இந்த கிரேவியோடு சேர்ந்து அதில் உள்ள ஃப்ளேவரெல்லாம் நல்லா இழுத்துக்கும். அதுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு இன்னும் ஒரு 2 minutes நாம் அதை கொஞ்சம் கொதிக்க விடணும். ஒரு மூடியை போட்டு சிம்லேயே வச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாமா? இப்படி வந்திருக்கு பாருங்கள், பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. தஹி ஆலு மசாலா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஸ்மெல்லே தனியாக இருக்குது. இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சு? நாம் இந்த உருளைக்கிழங்கு வச்சு எவ்வளோ சப்ஜி செஞ்சு சாப்பிடுவோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்றது தான் இந்த ஒரு இதை நான் செலக்ட் பண்ணேன். இது ஆக்சுவலி ராஜஸ்தானி மார்வாடிஸோடைய ஃபேவரட் டிஷ்ஷுங்க. இது அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் போனீங்கன்னா இது இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக இருக்கும். உருளைக்கிழங்குல இப்படி கூட பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு இது வரும் நம்மளுக்கு. இதை செஞ்சு கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க. இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் எங்களுடைய அப்கமிங் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் இமீடியட்டாக உங்களுக்கு வரும். ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். See you again. Good day.